முழுக்கு நடைபெற உள்ளது. இதையொட்டி கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் மூலவரான சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு உள்ளேயும் சுவாமி சண்முகருக்கு ராஜகோபுரம் அருகில் அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையிலும் பூஜைகள் நடந்து வருகிறது. இதனையொட்டி மூலவர் மற்றும் சண்முகர் விமான கலசங்கள் யாகசாலையில் வைக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து முதற்கட்டமாக மூலவர் விமான கலசம் பொருத்தும் பணி நடந்தது. விமான தளத்தில் வைத்து மூலவர் விமான கலசத்தில் வரகு நிரப்பப்பட்டது. அதனுள் கடந்த 1/7/1983 கலசத்தில் வைக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட செப்பு பட்டயம், குடமுழுக்கு விழா அழைப்புதல், இலை, விபூதி ஆகியவற்றினை திருக்கோயில் தக்கார் அருள்முருகன் மற்றும் தந்திரி ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் வைத்தனர். அதனைத் தொடர்ந்து கலசம் விமானத்தில் பொருத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் பழனி, திருக்கோயில் இணை ஆணையர் ஞானசேகரன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒரு நிமிஷம் இல்லைங்க, எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி வந்து ஒரு படம் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் பின்னாடி வாங்க தலைவர், எல்லாரும் வந்து நீங்க வாங்க. வேணுமா நோயாளி பேயாளி தம்பி பழைய தகட்டையா நான் சொல்லாம கலசத்திற்குள் ஏன் செப்பு பட்டயம்? பக்தர்கள் ஆச்சரியம் அடைந்தனர். ஏனென்றால் செப்பு என்பது உயிர் சக்திகளை காக்கும் இறை சக்தி படைத்தது. மேலும் மன அமைதி, சுபகாரியம், செல்வம் செழிக்க இறை சக்தியை பக்தர்களுக்கு தரும் செப்பு பட்டயத்திற்கு உண்டு என்பதால் தான் 1983 வைக்கப்பட்ட செப்பு பட்டயம்